இந்த கல்ல இந்த ராவண வெட்டுக்குள்ள தட்டுப்படாம நடுவுக்கு போய் விழுந்துச்சுன்னா நாங்க வேண்டினது பலிக்குமா? ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, வீடியோ பாக்குற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருக்கும் காலை வணக்கம். நேற்று ஒரு மாதிரி படாத பாடுபட்டு திருகோணமலைக்கு வந்தாச்சு. வந்த கையோட தடல் புடலா விருந்து. நம்ம ஆண்டியின் கைவண்ணத்தில் மீன் பொரியல், சிக்கன் குழம்பு. வந்த டயர்டுக்கு வெளுத்து கட்டியாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நல்ல உறக்கம். என்ன அண்ணனுக்கு கொஞ்சம் உடல் நிலவரம் பிழைத்து விட்டது. நேற்றே சொல்லிருப்பேன் தடிமை நிர்மல் அப்படின்னு. அது பஸ்ல வந்ததுக்கு இன்னும் கூடிட்டு, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல. வெளியூர் வந்திருக்கிறோம், சுத்தி பார்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. இப்ப காலங்காத்தால் எழும்பி வெளியில வந்து பார்த்தேன். என்ன ஒரு பிளசண்டான மார்னிங். ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறோம். வீட்டே இருந்தா நல்லாவே இருக்கும். எழும்பி பல்ல திட்டி குளிச்சிட்டு டீய குடிச்சிட்டு ஊர் சுத்த கிளம்பி விட்டோம். ஃபர்ஸ்ட் என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லல, நம்ம ஆண்டியை பார்க்க வந்தோம். நான் தனியாவா வந்தேன்னு கேட்டா இல்லை, அக்காவும் சித்தியும் நேற்றே வந்துட்டினம். அப்ப எதுக்கு நான் இன்றைக்கு வந்தேன்னு கேட்டா, நேற்றே வந்திருக்கலாம், கொஞ்சம் சட்ட சிக்கலா போயிட்டு தனியா வரணும்னு விதி இருந்திருக்கு போல. ஓகே, இப்ப மேட்ருக்குள்ள வருவோம். இப்ப எங்க வந்து நிக்கிறோம்னு பார்த்தா, திருகோணமலையிலேயே ஃபேமஸான ஒரு சிவன் கோவில். இதுக்கு இன்றோலாம் தேவையில்லை. திருகோணேச்சரம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இதை தெரியாத ஆக்கள் இருக்க முடியுமா? இதுக்கு போற வழியில தான் ராவண வெட்டி இருக்கு. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். இப்ப உள்ள போயிட்டு கும்பிட்டு வருவோம். கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாதாம், சோ எடுக்கவில்லை. அதாவது நான் திருகோணமலைக்கு இப்பதான் வாரேன். இப்ப நான் அறியாத வயசுல வந்திருக்கிறேன். The first impression of the கோவில், மலைக்கு மேல கோவில், கீழே கடல். அதை எப்படி சொல்ல, நாங்க ரெகுலரா பாக்குற கோவில் மாதிரி இல்லாம, அதாவது இங்க இருக்கிற கோவில் மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான வைப். கோவில் கும்புறதுக்கு மட்டும் இல்லாம சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்ப உள்ள போயிட்டு நல்லபடியா கும்பிட்டு நந்தி காதலையும் சொல்லிட்டு நேரா ராவண வெட்டுக்கு வந்தோம். இது எதுக்கு ராவண வெட்டுன்னு சொல்றேன்டா, ராவணன் வெட்டினார். அதனால தான் இந்த இதுல வரலாறு இருக்கு, போஸ்ட் பண்ணி படியுங்கள். இதுல ஹைலைட் என்னண்டா, நாங்க உண்ட மனசுக்கு நினைச்சிட்டு ஒரு கல் எடுத்து எறிஞ்சு அது ஒன்றுலயும் படாம போய் விழுந்துச்சுன்னா நாங்க நினைச்சது பலிக்குமாம். நானும் மறிஞ்சு பார்த்தேன். தேர்ட் டைம் தான் கரெக்டா போய் விழுந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலப்பா. பிறகு ஞாபகார்த்தமா இது ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு நேரா வீட்டை வந்தாச்சு. இதன் பிறகு என்ன நடந்துச்சுன்றது நாளைக்கு வீடியோல வரும். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.